கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாள் உடைய நாள், கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள். இந்த நாளிலே எங்களுக்கு இஷ்டமான செய்யாதபடி தடுத்து மூக்கு பிரியமான செய்யபடியாக எங்களை கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வரத்த செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தர வேண்டும் என்று ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமென். இந்த நாளிலே அருமை தேவதாசன் பாஸ்டர் K.S. வில்சன் அவர் இயற்றிய ஒரு பாடல். அவர் அநேக பாடலை ஏற்றி பாடியிருக்கிறார். அதில் என்னை கவர்ந்தது இந்த பாடல். அது மட்டுமில்லை, அப்பா கூப்பிட ஆசை, அந்த பாடலை அவர் தான் ஏற்றினார். அதை என்னுடைய சீடியில் நான் போட்டிருக்கிறேன். அருமையான தேவதாசன் இந்த கொரோனா வியாதியினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை நான் ஒரு முறை தான் குமரப்பண்ணகரில் அவர் மீட்டிங்க்கு வச்சேன்னு பார்த்தேன். அப்போவே நான் அவருடைய பாடலை ஒன்று என் சீடியில் போடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் மருமகனோடு கலந்து ஆலோசனை பண்ணி அப்பான்னு கூப்பிட ஆசைன்ற பாடலை போட்டிருக்கிறேன். அவர் அநேக பாடலை ஏற்றிருக்கிறார். ஆனால் என்னை கவர்ந்தது சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே என்ற பாடல் எனக்கு அதிகமாக எடுத்தது. அந்த சிங்காசனன்ற வார்த்தைக்கு நமக்கு சம்பந்தம் உண்டான்னு யோசிக்கும் போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது நிறுத்திதான் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக உணர்வதில்லை. ஜெயம் கொள்வதற்கு என்ன கொடுக்கிறார்? அவர் சிங்காசனத்தை கொடுக்கிறார். சிங்காசனத்தில் இல்லை யார் உட்கார முடியும்? ராஜாக்கள் தான் உட்கார முடியும். ஆனால் உலக பிரகாரமான ராஜா சிங்காசனத்தை கொடுக்க மாட்டான். ராஜ்யத்தில் பாதி வேணா கொடுப்பாங்க. பைபிள் அது உதாரணமாக இருக்குது. ஆனால் இங்கே வாசிக்கும் போது என்ன சொல்ல, நம்மளுடைய வாசனத்தை நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை மறந்துட்டு நம்ம உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம், பெருமை, பதவி, இப்படி ஒரு அற்பமான அழித்து போகிற தற்காலிகமான காரியங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அங்கே போய் சிங்காசனத்தில் போய் உட்காரணுமே, அதுக்கு என்ன தகுதியாகும் அப்படின்ற விண்ணப்பம் கிடையாது. அங்கே இந்த தேவதாசன் இந்த பாடலை சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்தரே, அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தா நமக்கு என்ன வேணும்னா பரிசுத்தம் வேணும். அசுத்தம் தான் ரொம்ப பிடிக்கும். மேலே இருக்கிற சுத்தத்தை மட்டும் பார்ப்பாங்க, உள்ள ஏகப்பட்ட அழுது இருக்குது. அதை பற்றி கவலை கிடையாது. மேலே மட்டும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க பார்க்குறது சில பேர். ஆனால் உள்ள அவ்வளோ இருக்கும். ஆகவே அந்த பரிசுத்தத்தோடு நாம் வாழும்போது அந்த சிங்காசனத்தில் நமக்கு இடம் கிடைக்கும்.
பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை முத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே முத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் மாறவே அல்பாவும் மேகாவும் மாறவே ஆதியும் அந்தமும் மாறவே அல்பாவும் மேகாவும் மாறவே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இருபுறமோ கருத்துள்ள பட்டத்தை கரங்களில் உடையவரே இருபுறமோ கருத்துள்ள பட்டத்தை கரங்களில் உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திருமுறை உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திருமுறை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அன்னிதாலே போற்றுங்கள் உடையவரே அன்னிதாலே போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை யாத்திராவும் 25:31 வாசிங்க. யாத்திராவும் 25:31. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடுப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பாடலிலே நான் ஒரு சரணத்தை மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
யாத்திராகம் அதிகாரம் 25 யாத்திராகம் 25 31-40 வரை யாரும் நிறுத்தி தான் வாசிங்க. யாத்திராகம் 25 31-40 வரை. பசு பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடுப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டை கொப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கில் இருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டை கொப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் 1 பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் 1 பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக. அவையெல்லாம் தகடாய் அடித்து பசும்பொன்னினால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. அதன் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பணிமுட்கள் யாவையும் 1 தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். மாலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாய். மலையை சொல்லட்டும். ஆராதனை உமக்கு
வந்து அது வந்து சன்ஸ்கிரிட் சமஸ்கிருத வார்த்தை. அதனால அந்த தேவதாசன் அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாரு, தப்பு இல்லை. ஆராதனைன்றது அது இந்துக்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறாங்கன்றது அது கிறிஸ்தவர்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவரை தொழுது கொள்கிறோன்றது தான் உண்மையான ஒரு வார்த்தை, அதுதான் முக்கியமான வார்த்தை, அது தமிழ் வார்த்தை. ஆனால் தேவதாசன் இந்த பாடலுக்கு இசைவாங்க அந்த ஆராதனை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவோம், அது தப்பு அப்படின்னு அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அப்பான்னு கூப்பிட ஆசை கிடையாது. அது கூட என்ன எஸ் அவ்வளோ பெரிய கடவுளை அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு அதெல்லாம் ஏன் என்ன பண்ணுறாங்க. அது அப்பான்னு கூப்பிட்டா தான் உறவு. பரம்பூர்லே இது அப்போ புகழ்ந்து பண்ண அதுக்கு ஒரு உறவு கிடையாது. அப்பான்னு கூப்பிட்டு தான் உறவு. அது சில கொஞ்சம் ரொம்ப பட்சம் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. தேவையில்லை, அப்பான்னு கூப்பிடக்கூடாது, உலகத்தையே படைத்துக்கு போய் அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்பான்னு கூப்பிடும்போது நமக்கு ஒரு ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு அன்பான உறவு இருக்குது. இப்போது குத்து விளக்கு அப்படின்போது அது யாருடைய அடையாளம்னா கிறிஸ்தவனுடைய அடையாளம். நல்லா மனசில் பதிவு வச்சுங்க. யாத்திராவும் எந்த காலத்தில் எழுதப்பட்டது, மோசே எந்த காலத்தில் எழுதினாரோ அந்த காலத்திலிருந்து இந்த குத்து விளக்கு யாருடைய அடையாளம்? கிறிஸ்தவருடைய அடையாளம். நம்மளை பார்த்து அவன் காப்பி அடிச்சிருக்கிறான். 3 பரிசுத்தம், மகா பரிசுத்தம், பிரகாரம், பரிசுத்தலம், மகா இதை பார்த்து தான் அவன் கோயில் கட்டுறான். அவன் நம்மளை பார்த்து தான் அவங்க காப்பி அடிக்கிறாங்க. இது நம்ம ரொம்ப தெரிய மாட்டேங்குது. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதி அந்தமானவர், துவக்கமும் முடிவும் அவர்தான். அந்த காலத்திலே முடிவு பண்ணியாச்சு. மகா பரிசுத்தலத்தில் குத்து விளக்கு வைக்கணும். அந்த குத்து விளக்கு 1 தாலந்து பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அந்த குத்து விளக்கு அந்த வசனத்தை மட்டும் வாசிமா, நீ வாசித்தாரு. அதையும் அதற்குரிய பணிமுட்டுகள் யாவையும் 1 தாலந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். 1 தாலந்து என்பது அதுக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஒரே சபை, ஒரே விசுவாசம், ஒரே உபதேசம், ஒரே ஐக்கியம், ஒரே கர்த்தர், ஒரே இயேசு, ஒரே சுவிசேஷம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4-6 வாசிக்கலாம். எபேசியர் 4:4-6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அதே அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5:31-32 வாசிங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. வாசிங்க. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். 1 தாலந்து இருக்கு. ஆவிக்குரிய அர்த்தம் எத்தனை பாருங்க. ஒரே விசுவாசம், ஒரே சபை,
ஒரே கிறிஸ்து. இதை இப்போ மறந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரே சபை விட்டுறாங்க. 9 சபையில் மெம்பர் ஆயிடுறாங்க. அவன் செத்தா எவன் எடுக்குதுன்னே தெரியுது இல்லை. அதை மோதுறாங்க. ஏன்னா 9 சபையில் ஒரு மெம்பர், அவர் எடுப்பார், இவர் எடுப்பார். கட்சியில் நாயப்படும் பழம். ஒரு சபை, ஆவிக்குரிய ஒரு சபையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு சபையில் தான் நீ இருக்கணும். அது ஆவிக்குரிய சபையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த குத்து விளக்கு முதலாவது கிறிஸ்தவர்களின் அடையாளம். 2வது குத்து விளக்கு நல்ல சபைக்கு அடையாளம். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு அடையாளம் என்னன்னா குத்து விளக்கு. நீங்க வேணும்னா சியோன் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த குத்து விளக்கு இவ்வளோ பெரிய குத்து விளக்கு செய்து அங்கே வச்சிருக்காரு. பார்க்க 7 கிளை உள்ள குத்து விளக்கு அங்கே வச்சிருக்காரு. அது வந்து தப்பு இல்லை. அது அர்த்த விக்கிரகமாக எடுப்பாங்க. நம்ம பயப்படுறோம். சிறு சபையில், நம்ம சபையில் சிலுவை வைக்கிறது இல்லை. ஏன்னா அது அர்த்த சிலுவையை விக்கிரகமாக்கிட்டு போகிறாங்க. தப்பு இல்லை. நீ வைக்கலாம், சபையில் வைக்கலாம், சபைக்கு மேலே சிலுவை வைக்கலாம், தப்பு இல்லை. இப்படியே ட்ரெயினில் போகும்போது அந்த கிராஸ்லாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டால் போட்டு எரியும். பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். அப்போ அந்த சிலுவையினுடைய அடையாளம் நம்ம உடனே சிலுவையினுடைய ரகசியம் நம்ம தெரிஞ்சு அதை பாராட்டுவோம். ஆகவே சிலுவை சர்ச்சு மேலே சிலுவை வைக்கிறது தப்பு இல்லை. சர்ச்சுக்குள்ளே வந்து சிலுவை வைக்கிறதும் தப்பு இல்லை. அந்த 7 குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு வைக்கிறதும் தப்பு இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் அது மற்றவங்களுக்கு எப்படி வரும்? முதலாவது குத்து விளக்கு யாருடைய அடையாளம்? கிறிஸ்தவர்களின் அடையாளம். 2வது நல்ல சபைக்கு அடையாளம். 3வது நல்ல சபை போதகருக்கு அடையாளம். நல்ல பாஸ்டருக்கு அடையாளம் எதுன்னா குத்து விளக்கு தான். நல்ல குத்து விளக்கு வந்து மகா பரிசுத்தத்தில் இருக்கிறபடியால் வைத்தபடியால் அது பரிசுத்தத்துக்கு அடையாளம். அந்த குத்து விளக்கு எங்கே வச்சாங்க? மகா பரிசுத்தத்தில் வச்சாங்க, உடன்படிக்கைப்பட்டி பக்கத்தில் வச்சாங்க. ஆகையினாலே அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. 2வது அது பரிசுத்தத்துக்கு அடையாளம். அது மட்டும் இல்லை, ஒரு தாளந்து பொன்னினா செய்யப்படவில்லை. ஏன் 10 தாளந்து செய்திருக்கலாமே, சொல்லியிருக்கலாமே. ஏதோ ஒரு உள்நோக்கத்தை வச்சு தான் ஒரு தாளந்து செய்யணும்னு சொன்னார். அந்த ஒரு தாளத்தை பற்றி நம்ம அதிகமாக படித்தோம். அடுத்தது, இந்த குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்போதும், டே அண்ட் நைட். அது மாத்திரம் இல்லை, அந்த குத்து விளக்கு எரிவதற்கு என்ன பண்ண, இடித்து பிழிந்து ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். ஒலிவ எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. எண்ணெய் பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்போ அந்த குத்து விளக்கு என்னாலும் எரிந்திருக்க வேண்டும். அந்த என்னாலும் எழுந்திருக்க வேண்டும் தான் அந்த எண்ணெய் ஊற்றினே இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, சபை எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் எப்போதும் கொஞ்ச நாளைக்கு பரிசுத்தமாக இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா போயிடுவோம். முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க சும்மாவுன்னு ஒரே குதியாக குதிப்பாங்க, அப்புறம் அடங்கிடுவாங்க. அது எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அன்பானவர்களே, எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த பாட்டுடைய அர்த்தம். ஒரு 6 மாதம் பரிசுத்தமாக இருப்பாங்க, அப்புறம் சர்ச்சுக்கணும், அப்படியே பழைய வாழ்க்கை திரும்பிடுவாங்க அப்படி. ஆனால் குத்தவளுக்கு பரிசுத்த ஸ்தலம் எப்போதும் எரிந்திருக்க இருக்க வேண்டும். யாத்திராகமம் 27:20 வாசம். யாத்திராகமம் 27:20. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. கட்டளையிட்டார். இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய், சுத்தமான ஒலிவ எண்ணெய் என்ன பண்ணாரு? அந்த குத்துவிளக்கு எரியும்படி. எண்ணெய் பரிசுத்தத்தை குறிக்கிறது,
வெளிச்சம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. விளக்கு பரிசுத்தத்தை குறிக்கிறது. தாவீது விளக்கு. அப்புறம் தான் குத்து மறைஞ்சு விளக்காகுது. விளக்கு மறைஞ்சு வெளிச்சமாகுது. வெளிச்சம் மறைஞ்சு ஒளியாகுது. ஒளி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகுது. நானே மெய்யான ஒளின்றதே இல்லையா சொல்றதா? குத்து விளக்கு விளக்காகுது. அது தாவீதின் விளக்காக வருது. அதுக்கப்புறம் அது வெளிச்சமாகுது. அப்புறம் வெளிச்சம் என்ன பண்ணிட்டு ஒளியாகுது. ஒளி இயேசு கிறிஸ்துவா. நானே மெய்யான ஒளி. அப்போ மெய்யான ஒளி பரிசுத்தத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தங்களாயிருங்கள் அப்படி ஒரு பாட்டு விஷயம் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தராக இருக்க வேண்டும். அருமை தேவதாசன் பக்தி சிங் அவர்கள் மெட்ராஸில் மெட்ராஸை தான் விரும்பினார். ஏன்னா தரை மார்க்கம், ஆகாய மார்க்கம், அப்புறம் கடல் மார்க்கம் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல நம்ம சென்டர் அமைக்கணும்னு சொல்லி தான் அந்த இடத்த வெவ்வேறு 1932 ரோடில் அந்த இடத்த அவர் வாங்க பிரயாசப்பட்டு வாங்கி சர்ச் கட்டி அங்கே மெயின் ஆக்கணும்னு யோசித்தார். ஆனால் அங்கே அப்போது இருந்த எல்டர்ஸ் அவரோட சரியாக கோஆப்ரேட் பண்ணல. அதனால் என்ன பண்ணிட்டார், ஹெட் குவார்ட்டரை ஹைதராபாத்துக்கு மாற்றிட்டார். அப்போது நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன், இங்கே நான் ஹெட் குவார்ட்டர் நான் அங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன்ட்டார். அப்போது இவங்கெல்லாம் வசமாக போச்சு. என்னடா இது ஒரு ஹெட் குவார்ட்டர் ஆச்சு பெருசாகுவான்னு பார்த்தா திடீர்னு ஒரு அப்புறம் அவர் லாஸ்ட்டாக போகிறார், ஜவாஷம் விட்டுட்டு போகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் இந்த கோஆப்ரேட் பண்ணாத பிரதர்சனிங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் போய் ஐயா எனக்கு ஒரு வாக்குதத்தம் கொடுங்க. இது யாருக்கு இது பூசு வேலை பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு வாக்குதத்தம் கொடுங்க அப்படின்னு. அவர் நல்ல வாக்குதத்தம் கொடுத்தார். லேவியராகவும் 24:1 லேவியராக 24:1 வாசி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போனார். நீங்க எப்போதும் பரிசுத்தமா இருக்கணும்னு அர்த்தம் தான் அது. இப்போ நல்லா சரியா பட்டு போய்க்குது, நாசமாகி போய்க்குது. தேவதாசன்கிட்ட வாக்குத்தத்தம் கேட்டாங்க. அவர் அருமையாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த வசனத்தை கொடுத்தார். மறுபடியும் வசனத்தை குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அவங்க மட்டும் மெட்ராஸில் இருந்தவங்க அவருக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மெட்ராஸ் ஓன்னு இருக்கும். கோஆப்ரேட் பண்ணல. மனுஷனுக்கு ஜாஸ்தி வந்துடுச்சு. அங்கே பவர் பற்றி பிரச்சனை வந்துடுச்சு. எனக்கு தான் வேணும் பவர். உடனே என்ன பண்ணிட்டாரு, எப்ரோன் மாற்றிட்டார். அவருக்கு லட்சமாக கோடியாக எல்லா தேசத்துலேருந்து பணம் வந்தது. அது அவருக்குன்னு அவர் பெயர் போட்டு அவருக்கு செக்கு வரும், அவர் அதை எடுக்க மாட்டார். எனக்கு உண்ணவும் உடுக்கும் தங்கியிருக்க இடம் கொடுத்து அது போதும்ட்டு என்ன பண்ணார், அப்படியே பிஏ ஒரு லேடி இருந்தது, அந்த லேடிக்கு செக்கை கொடுத்துருவார், அது அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1 கோடி வந்து நிற்குது. அங்கக்கர பிரகாசபதி என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் ஆளெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழ்னா தூக்கிட்டாங்க. இப்போல்லாம் அந்த தெலுங்கு ஆளை மட்டும் வச்சு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஹைதராபாத்தில் பேச தப்பாக வெண்ணையாட்ட பேசுவாங்க, ரொம்ப நைஸாக பேசுவாங்க, ரொம்ப பரிசுத்தமான பேசுவாங்க. ஆனால் உள்ள கிரிமினல் அங்கே இருக்கிறவங்க கிரிமினல்ஸ், இங்கே இருக்கிறவங்க கிரிமினல்ஸ் தான். ஆகவே எப்போதும் பரிசுத்தமாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிரிமினல் வேலை பண்ண மாட்டாங்க, பரிசுத்தம் இல்லாததுனால தான். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம், இப்போ ஆண்டவருக்கு
பரிசுத்தமாக இருக்க முயற்சி பண்ணணும். யார் ரெக்கார்டு கட்டு போனால் பரவாயில்ல, யார் ரெக்கார்டு கட்டு போனாலும் பரவாயில்ல. நீ நான் என்ன பண்ண எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். எப்போதும் பரிசுத்தமாக இருக்கணும். மறுபடியும் இந்த யாத்திரை 25-29 வாசமா யாத்திரை 25-29. அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் வானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும்பொன்னினால் பண்ணக்கடவாய். பசும்பொன்னினால் பண்ணக்கடவாய். அது ஒரு தாளந்தை செய்திருக்கணும். ஒரு தாளந்தையிலே செய்திருக்கணும். அந்த ஒரு தாளந்து தான் ஒரே விசுவாசம், ஒரே உபதேசம், ஒரே சபை, ஒரே ஐக்கியம், ஒரே கர்த்தர், ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே சுவிசேஷம். அந்த வசனத்தின் மறுபடியும் எபேசியர் 4:4-6 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அந்த இருபுறமும் கருக்கு பண்ண அந்த நேரம் ஒன்று என்ன பண்ணும், கூசாயிடும். அது என்ன பண்ண, நேராக குத்தும். ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப பொறுமை உள்ளவர். ஆனால் கோபம் வந்துட்டா என்ன பண்ணுவார், ஒரே குத்தா குத்திடுவார். இந்த பக்கம் வெட்டுவார், அந்த பக்கம் வெட்டுவார். இது நடக்கும் நடக்காதா? இப்போ கொஞ்சம் நாள் நம்ம வேத பாடம் வாசிக்கும் போது ஐயா என்ன சொன்னாங்க, ஒரு தூதன் வந்து எத்தனை பேரை கொண்டா? 1,00,000. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே தூதன் 1,00,000 பாதி சாப்பிட்டு சத்தமா சொல்லுங்க. 1,85,000 பேர் யார் கொண்டா? பெரிய சேனாதிபதிகள் கொண்டா. ஒரே ஆள் வந்து
இப்போ இருபுறமும் கருக்கு வச்சு வெட்டுவார வெட்ட மாட்டாங்க. நீ ஆண்டவருக்கு விரோதமாக நீ நிற்பாயானா, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நீ நிற்பாயானா நேரம் தொண்டை மேலே குத்துவார். அடுத்தது இப்படி வெட்டுவார், அப்படி வெட்டுவார். இருபுறமோ கருக்குள்ள கரங்களை உடையவரே, இருபுறமோ கருக்குள்ள பட்டயத்தை கரங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் தேவகோவில் உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் தேவகோவில் உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், கண்ணால பார்த்ததே நீ அவுட்டு. அது மட்டும் இல்லை, வெண்கல பாதங்களை உடையவர். அவர் உதைச்சாலும் தாங்க முடியாது யாரும். ஆகவே அப்பேற்பட்ட பயங்கரமான ஆண்டவர் நமக்கு ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் தான், நேசிக்கிற ஆண்டவர் தான், எல்லாம் உனக்கு சலுகை கொடுப்பார். நீ அவருக்கு மீறி நீ நடப்பாயானால், அவர் வேண்டாம் இயேசு கிறிஸ்து நீ தள்ளுவாயானால், நான் கத்தி வச்சுங்கிறாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சுங்கிறார். நேராகவும் குத்துவார், சைட்லையும் வெட்டுவார். கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கு சொன்னார். அவர் வெட்டி விடுவார். கனி கொடுக்காத மரம் என்ன பண்ண வெட்டியே விடுவார். ரொம்ப அன்புள்ள ஆண்டவர் தான், ரொம்ப நேசிக்கிறவர் தான். உனக்கு தேவையானதெல்லாம் கேட்டது தான் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். அதே சமயத்தில் நீ ஆண்டவருக்கு நன்றி இல்லாதவனாய் உன் மூலறியில் நீ எதோ செய்வாயானால், கத்தி இருபுறமும் கருக்குள்ள, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அருமையானவர்களே, இந்த குத்துவிளக்கு எப்போதும் எரிந்திருக்கும். இந்த எரி எப்போது எரிந்துக்குள்ள இருக்கணும்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். அந்த எண்ணெய் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நமக்கு அவசியம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் தேவை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தப்படுவர்கள்
தேவனை ரசிப்பார்கள். நீ இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் என்ன தான் மேக்கப் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் மேக்கப் ஒரு நாள் கலைஞ்சிடும். நைஸ் பண்ணலாம், நைஸாக பேசலாம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எனது போலி வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் டெய்லிக்கு வந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான டை இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த டை அடிச்சினார். அப்புறம் வக்கீல் மாதிரி ஒரு இந்த கோட்டெல்லாம் போட்டு, இது உண்மையாக நடந்தது, சென்னையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணார், அவங்க மச்சான் வந்து வக்கீலாக இருந்தார். அந்த அவரை போய் நானும் வக்கீலாக நானும் அந்த ட்ரெஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த தலைமுடியை வெள்ளையே இருந்தது. அதை மாற்றிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நல்ல டையெல்லாம் அந்த வக்கீல் ட்ரெஸ்ஸே போட்டுருந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போட்டுருந்து இவர் என்ன பண்ணார், வக்கீல் நல்ல டை அடிச்சிட்டார். அப்போ அந்த ஃபேமிலியெல்லாம் கெட் டுகெதர் வச்சப்போ என்ன அங்கிள் வந்து வக்கீல் மாதிரியே இருக்கிறாரு. வக்கீல் இல்லை, வக்கீல் வந்து ஒரிஜினல் வக்கீல் இருக்கிறாரு, ஆனால் அவர் மாதிரி இவரும் காப்பி வச்சுட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தமாஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் தமாஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு மெரினா பீச்சுக்கு போகலாம் வாங்கன்னு எல்லாம் மெரினா பீச்சுக்கு போனாங்க. மெரினா பீச்சுக்கு போனோடனே நல்ல நடுவு போயிட்டாங்க தூரம். திடீர்னு மழை வந்துச்சான். திடீர்னு சரியான மழை வந்துட்டுருக்குது. அந்த டை வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டையில் போகுது. அது என்ன ஆயிடுச்சு, இந்த டை கலைஞ்சி மழை பெஞ்சு இந்த வெள்ளை ஷர்ட்டில் கருப்பாயிடுச்சு. அந்த கருப்பு வந்து வெள்ளையாயிடுச்சு. அப்புறம் அதே சொந்தக்காரெல்லாம், என்ன அங்கிள் இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னா, எப்படி கொஞ்சம் முன்னே வேலை மாறிங்க இப்படி மாறிட்டீங்களேன்னு. இதுதான் போலி வேஷம் போடுறவங்கெல்லாம் நடக்கிறது உண்மை. அன்னைக்கு ஆண்டவர் வரும்போது சாயம் எடுத்துரும். இப்போ நீங்கள் பாலிஷாக போய் நின்றுலாம். ஆண்டவர் உலகத்தை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், எல்லாரும் ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆகவே சத்தியத்தின்படி நாம் வாழணும், பரிசுத்தத்தின்படி வாழணும். பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் புறக்கோடை உடையவரே. பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. அன்பானவர்களே, இந்த அருமையான தேவதாசன் இன்னைக்கு இல்லை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல தேவ மனுஷன். இந்த எச்சரிப்பின் வார்த்தை என்ன அழகா போட்டிருக்கிறார் பாருங்க. தெரியாத மாதிரி போட்டிருக்கிறார். நான் அது தெரியும்படி உங்களுக்கு சொல்லிட்டேன். இருபுறமும் கருப்புள்ள பட்டத்தை உடையவர். அவரை பார்க்க முடியுமா? அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறார். இதே இடத்துல நான் ரத்தம் கைக்கு செத்தன்னா கூட நான் பரலோகம் போவேன், எங்கள் அப்பாவை பார்ப்பேன், பக்சிங் ஐயாவை பார்ப்பேன், அநேக தேவதாசன் செத்துருக்கு அவரை போய் பார்ப்பேன். இந்த மனுஷனையும் போய் பார்ப்பேன். அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருக்கணும். ஆக சிங்காசனத்தை நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார். முதல்ல வசதியா வெளிப்படுத்தல. ஆமாம், 3:21 3:29 அது வாஸ்தவம். ஸோ நமக்கு ஆண்டவர் சிங்காசனம் வைத்திருக்கிறார். அந்த சிங்காசனம் வேணுமா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணுமா? யோசிப்பார். அதே சமயத்தில் ஆண்டவர் கண்டிப்புள்ளவர். ஆண்டவர் கண்டிப்புள்ளவர். இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர். நேராகவும் குத்துவார், பக்க வழியாகவும் குத்துவார். ஆகவே நம்மை நம்மளை பயப்படுத்த நான் சொல்லலை. இந்த காரியம் ஜாக்கிரதையார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. பரிசுத்தத்திலுமே பரிசுத்தம் அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய கர்த்தர் அருமையான
இந்த பாடல் மூலமாக சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்தரை பரிசுத்தர் என்ற பாடல் மூலமாக நாம் வேதத்திலிருந்து எத்தனை பரிசுத்தம் எத்தனை முக்கியம் என்பதையும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்பதையும் இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொண்டோம். மெய்யாகவே மிகவும் வல்லமை நிறைந்த பரிசுத்த பிரசன்னம் நிறைந்த ஒரு பாடல். பாஸ்டர் கே.எஸ். வில்சன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அது மட்டுமல்ல, அவருடைய தலைமுறையாக இந்த அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் நடக்கவும், பரிசுத்த தேவன் அந்த குடும்பத்தை இந்த கர்த்தருக்கென்று பயன்படுத்தவும் பரிசுத்த தேவன் இரக்கம் பாராட்டுவராக நாம் தொடர்ந்து பாஸ்டர் கே.எஸ். வில்சன் குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த அவர்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்க உதவி செய்வாராக. வார்த்தையை இங்கே பகிர்ந்து கொண்ட அன்பு தெய்வ ஊழியர் ஜெயபாலையா அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.